இந்த புத்தாண்டு அனைவருக்கும் தித்திக்கும் புத்தாண்டாய் இனிய புத்தாண்டாய் அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்படிலாம் செஞ்சால் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அப்படி ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் இருக்குங்க. இந்த தித்திக்கும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கணிக்கானதில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். முந்தைய நாளே ரெடி பண்ணனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்று மத்தியானம் ஆரம்பித்த வேலைகள் இந்தன்னு நைட்டு வரைக்கும் இழுத்துருச்சு. இதில் மங்கள பொருட்கள், கலசம், கலச தேவி, நிறக்கொடை தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை, மஞ்சத்தூள் இப்படி எல்லாமே புதுசாக வாங்கி வச்சு முக்கணிகளில் அட்லீஸ்ட் ஒரு 2 கனியாவது இருக்கணும்னு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டேன். வீடு முழுக்க நறுமணமாக இருக்கணும்னு கணிக்கானதில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தசாங்கம் ஏற்றி வீடு முழுக்க நறுமணம் நிரப்பி காலையில் எழுந்திருக்கும் போது இந்த நறுமணத்தில் இந்த பூரண கும்பத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையும் பூரண கும்பமாக அமையும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி கணிக்காணுதல் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு நினைச்சிங்கன்னா மங்கள பொருட்கள், சர்க்கரை, பச்சரிசி, பாசிப்பருப்பு இப்படி இன்னைக்கு இந்த நன்னாளில் வாங்கி உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்க. நிச்சயமாக அடுத்த வருஷம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களோட வளர்ச்சி உயரும். இது போன வருஷம் கணிக்காணுதலப்ப நான் எடுத்த வீடியோ தாங்க. ஒரு தாம்பூலத்தில் ஆரம்பித்த என்னுடைய கணிக்காணுதல் இன்னைக்கு 3 தாம்பூலங்கள் பெருகி கொண்டு தாங்க போயிருக்கு. கஷ்டங்கள் துக்கங்கள்னு 1000 வரல, ஆனா சமாளிக்கக்கூடிய சக்தியும் திறனையும் கொடுக்கக்கூடிய இந்த கணிக்காணுதல் எனக்கு மகாலட்சுமி தேவியோட ஸ்வரூபமா தான் தெரியுறாங்க. அன்பே சிவம்.